அளக்க முடியாத ஒருத்தன், ஓங்கி உலகளந்த உத்தமன், கண்டுபிடிக்க முடியாத ஒருத்தன், அத்தனை நுண்ணியதான ஒருத்தன், ஆத்மாவுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஒரு சின்னவன், அவ்வளவு அணுவிலும் அணுவானவன், நூண்டு. அந்த பகவான் தேவகி கர்ப்பத்துல வந்துட்டான். அப்படி கால் அப்படி நீட்டுறானா. நீட்டினா அங்கே தேவகியோட அந்த பக்கம் வயிறு தட்டுறது, கையை நீட்டினா இந்த பக்கம் வயிறு தட்டுறது, திரும்பினா மூக்கு தேவகியோட வயிற்றுல முற்றது, இந்த பக்கம் திரும்பினா பிருஷ்டபாகம் இன்னொரு பக்கம் முற்றதான். எவ்வளோ சுகமாக இருக்கும். பன்றிபுரம் போய் பாண்டங்கனை தொட்டாலே சுகமாக இருக்குன்னா, பாண்டங்கன் பக்கத்துல இருந்து இப்படி இடிச்சுண்டு அவன் காலை கொண்டு ஒரு மிதிச்சுண்டு அவன் கையை எப்படி பண்ணா, சாரி அப்படின்னு கை இப்படி தட்டினா, பாண்டங்கன் கை இப்படி தட்டித்துனா, அவன் திரும்பி படுக்கும்போது நம்ம மேலே கை பட்டுதுன்னா எப்படி இருக்கும்? அந்த பகவான் உள்ளே இருந்தான்னா எப்படி இருக்கும்? 9 திருப்பதி பெருமாளும் வயிற்றுக்குள்ள ஜம்முன்னு உட்காந்து அப்படி இருக்கும். பல 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 பலான்னு கொழுக்க முழுக்குன்னு நன்னா அவள் கண்ணை மூடினா உள்ளுக்குள்ளே தெரியிறான பகவான். கண்ணை மூடினா கர்ப்பத்துக்குள்ள தேவேன்னு ஒய்யாரமா ரங்கநாதன் தெரியறா. புளிங்குடி கிடந்து வரகுணம் அங்கே இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்தையகம் கழியாது. இவன் நின்னா உள்ள அவனும் நிற்கிறானா, அம்மா நிற்கிறான் நானும் நிற்கிறேன், அம்மா படுத்துக்கிறா நானும் படுத்துக்கிறேன், அம்மா உட்காந்துருக்கா நானும் உட்காருறேன். எந்த அம்மாவுக்கும் கிடைக்காது, பார்க்க முடியாது. கர்ப்பத்தில் இந்த குழந்தை ஓரளவுக்கு மூமெண்ட் தெரியும். தேவகிக்கு நன்னா தெரியறது. திடீர்னு பார்த்தா பகவான் கையெல்லாம் அப்படி வச்சுட்டு வைகுண்டத்தில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்கார். ஆதிசேஷன் கொடபிடிக்க ஸ்ரீதேவி பூதேவி அவன் தொடையில் இடிச்சுட்டு இருக்க அப்படி தாயார் பார்க்குறா. ஒரு நாள் பார்த்தா ஒய்யாரமாக பகவான் இப்படி ஏகாந்தமாக கையில் தாமரப்பூ வச்சுட்டு படுத்துட்டு இருக்கான் பத்மநாபனாக. ஒரு நாள் ரங்கநாதனாக படுத்துட்டு இருக்கான். ஒரு நாள் தேவகி திடீர்னு எழுந்து நின்னான். பார்த்தா உள்ள அவனும் நிற்கிறான். சங்க சக்கர கதாபத்மம் வச்சுண்டு ஜோரா ஒரு கையை திருவடி காட்டிட்டு ஒரு கையை தனக்கு காட்டிட்டு திருவேங்கடமுடையானா நிற்கிறான். திடீர்னு பார்த்தா இடுப்பில் கையை வச்சுட்டு பாண்டரங்கனா நிற்கிறான். அத்தனையும் பார்க்குறான், அத்தனையும் பார்க்குறான். திடீர்னு கண்ணை முழிச்சு பார்க்குறான், ஜெகநாதனாக பார்க்குறான். திடீர்னு செங்கனி வாய் தெரிய அழகாக சிரிச்சுண்டு ஆச்சரியமா சுந்தர பரிபூர்ண நம்பியா காட்சி கொடுக்குறான். ஒரு நாள் தேவகி ஹஹா அப்படின்னு நன்னா சிரிக்கிறா, வாயை திறந்து சிரிக்கிறாளா. உள்ள இவனும் சிரிக்கிறான், வரதராஜனாக நன்னார் ததாஸ்தூன்னு வரம் கொடுப்பவனா சிரிக்கிறான். நம்ம சிரிச்சாவன் தானே சிரிப்பான், வேற யார் சிரிப்பா? சில சமயத்தில் நம்ம சிரிக்கிறத நமக்கே பயமா இருக்கும். சில பேர் சிரிச்சியா சொல்லிட்டு செய் அப்படின்னு அப்படி சிரிப்பா, பக்கத்தில் இருக்க பயந்துருவா. நம்ம சிரிக்கும் போது தான் உள்ளுக்குள்ள இருக்க பகவான் அவ்வளவு அழகா சிரிக்கிறான். இந்த போட்டோ எடுக்க சே சீஸ் அப்படின்வா, சிரிக்க மாட்டான். சே சீஸ் ஸ்மைல் பீஸ் சொல்றதே விட்டா சே சீஸ் அப்படின்னா தானே வாய் இப்படி போகும், சிரிக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்துடும். அவ்வளோதான். நம்ம சிரிக்கவே இல்லை, சீஸ் அப்படின்னா அப்படி அவ்வளோதான், இழிச்ச வாய் அவ்வளோதான். ஆனால் அந்த கண்ணன் சிரிக்கிறானா, இவன் சிரிச்சா நம்ம சிரிக்க முடியும். நிஜமாவே ராமானுஜரை பார்த்தா சந்தோஷமா இருக்குன்னா அவர் உள்ள அவன் சிரிக்கிறான், அந்த சிரிப்பு இவருக்கு வர்றது ரொம்ப ஆனந்தம். தேவகிக்கு அத்தனை விதமான அனுபவங்கள். அழகாக கருட வாகனத்தில் போறா, ஆதிசேஷன் மேலே படுத்துக்கிறா, ஸ்ரீதேவி பூதேவி அவகால பிடிச்சு விடுறா. பெருமாளுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் அவளுக்கு பண்ணிட்டு இருக்கா. பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம். சப்தரிஷிகள்லாம் பக்கத்தில் உட்காந்துன்னு புஷ்பம் எடுத்து அவள் திருவடிகளை போடுறாளாம். அழகாக சப்தரிஷிகள்லாம் பூஜை பண்ணுறாங்கடா. ஆனால் தேவகி கர்ப்பத்துக்கு புஷ்பத்தை போட்டு இப்படி மணி அடிச்சுட்டு ஆரத்தி காட்டுறாளாம். தேவகிக்கு நன்னா தெரியறது. கோவிலை சேவிக்கிற மாதிரி தேவகி கர்ப்பத்தை சேவிக்கலாம். உள்ளுக்குள்ள பகவான் இருக்கான், பரமாத்மா இருக்கான். பல 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 பலான்னு பகவான் இருக்கான். 30 கோடி தேவர்களும் பகவான் கேட்குறேன், நாங்களும் உள்ளே வந்து பார்க்குறேன், அந்த கதையே வேண்டாம், நான் மட்டும்தான், வேறு யாரும் உள்ளே வரப்படாது, என்னுடைய எக்ஸ்க்ளூசிவ் யாருக்கும் இடம் கிடையாது, எல்லாம் வெள்ளம் நில்லுதோ அப்படின்னு விட்டான். தேவர்கள் அப்படி போய் பக்கத்தில் இப்படி வச்சு கண்ணு வச்சு பார்க்குறாள். பகவானுடைய திருரூபம் பல 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 பலான்னு ஒரு கரிச்சாங்குஞ்சு தலையில் மயில்பீலியை வச்சுண்டு கண்ணங்கரேல்னு கொழுக்கு முழுக்குன்னு நீலமேக சாமலனாக செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை கண்கள், செந்தாமரை ஆயோட செங்கனி வாயோட பல 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 பலன்னு ஒரு வஸ்திரம் போட்டுக்காம ஒரு ஆபரணம் போட்டுக்காம கொழுக்கு முழுக்குன்னு சுருள் சுருளான கேசத்தோட சாட்சாத் மன்மத்தனாக கோடி சூரிய பிரகாசனாக பல 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 பலன்னு இருக்கான. பச்சை கண்ணு வாங்க முடியலையா. பாண்டரங்கனை பார்த்தா அப்படி பல 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 பலான்னு இருக்கான். மயங்கி போகிறோம் இல்லையா கொழுக்கு முழுக்குன்னு. வரதராஜனை பார்த்தா தோத்து போகிறோம் இல்லையா. ரங்கநாதனை பார்த்தா மேனி சிலிர்த்து போகிறோம் இல்லையா. பத்மநாபனை பார்த்தா பிரமிச்சு போகிறோம் இல்லையா. பல பல பலான்னு அழகாக இருக்கான். 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் 9 மாதம் 10 மாதம் சுகமாக சுமக்கிறா. 10 மாதம் உங்கள் ஆற்றுல வந்து திருவேங்கடமுடையான் இருந்தால் அப்படி இருக்கும்.
ரங்கநாதன் சொல்கிறார் 10 மாதம் நான் அவன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நம்ம வீட்டில் வந்து படுத்துட்டாருன்னா அப்படி இருக்கும். வெற்றில் நம்ம வீட்டில் அந்த 10 மாதம் அவன் கூட தான், வேறு எங்கேயும் போகிறதா இல்லை, உன் கூட தான். வெயிலோ மழையோ பனியோ குளிரோ வேர்வையோ கஷ்டமோ உன் கூட தான். காஞ்சி வரதராஜன் வீட்டில் வந்து உட்காந்து 10 மாதம் அவன் கூட இருக்கலாம் பிளான் பண்ணியிருக்கேன். என்னை எங்கேயெல்லாம் சொல்லாது, நான் அவன் கூட தான் இருப்பேன். எனக்கு டெய்லி 3 வேளை சமைச்செல்லாம் போகணும், அவன் கூட தான் இருப்பேன். நீ என்ன சாப்பிட்றோ அது எனக்கு கொடு. அந்த மாதிரி 10 மாதம் பகவான் எல்லாத்துக்கும் லீவ் விட்டார். அவர் லீவ் போட்டு வந்துவிட்டார். நம்மளாம் சொன்னார் வெக்கேஷன். அந்த மாதிரி பெருமாள் எல்லா வேலையும் ஒவ்வொருத்தரும் ஒப்படைச்சிட்டு வெக்கேஷன் வந்துவிட்டார். என்னடா அண்ணா, தேவகி கர்ப்பத்தில் சம்மர் வெக்கேஷன். அப்பாடா, யாரும் டிஸ்டர்ப் பண்ணப்படாது, நான் உண்டு எங்கள் அம்மா உண்டு. உள்ளேருந்து எதையோ பேசின்னு இருக்கான், தேவகி கேட்டுன்னு இருக்கா. தேவகி சமயத்தில் ஆமாம் ஆமாம் அப்படின்றா. வசுதேவர் நான் ஒன்றுமே சொல்லியே, நீயே ஆமாம் ஆமான்ற. அவர் சொன்னா உங்ககிட்ட பேசலை, அதானே பார்த்தேன். வசுதேவர் சொல்கிறா சமயத்தில் இல்லை இல்லைன்னா. என்ன தேவகி நான் சொல்கிறேன் இல்லை இல்லைன்றியே, நீங்கள் என்ன சொன்னேன் காதில் விழலை, நான் எதையோ சொன்னேன் அப்படின்றா. அது எப்பயும் அப்படி தான். வசுதேவர் பார்த்தா அவருக்கு தெரிஞ்சு போயிடுத்து பகவானோட பேசின்னு இருக்கா. பகவானோட ரொம்ப சுகம். அது பைத்திய மாதிரி இருக்கும், ஆனால் அவனோட பேசுறது ஒரு சுகம். நீ என்ன கேட்டாலும் சொல்லுவான். முட்டாள்தனமாக கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்லுவான். நாமதேவர்லாம் பாண்டரங்கனை பார்த்து கேட்குறாரு, பாண்டரங்கா நின்றுட்டே இருக்கியே, கால் வலிக்கலையா? இல்லையே. எனக்கெல்லாம் நின்னா கால் வலிக்கிற, நான் உட்காந்துக்கிட்டுமா? உட்காந்துக்கோயேன். பாண்டரங்கன் பேசுகிறான். ரங்கநாதனை பார்த்து கேட்குற, ஒருத்தர் படுத்துட்டே இருக்கியே, போர் அடிக்கல, கொஞ்சம் எழுந்து நடந்து வா அப்படின்றார் ஒரு பக்தர். ரொம்ப நாள் படுத்துட்டே இருக்கியே, எழுந்து வா அப்படின்றார். உம்பழக ஆண்டாள் அதனால சொல்கிறா, கிருஷ்ணா நீ வந்திருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுறது, படுத்துட்டு இருக்கிறதுக்காக வந்திருக்க, வெளில வா அப்படின்றார். 10 மாதம் இவளும் பெருமாளும், தேவகி மாதாவும் கிருஷ்ணன் ஏகாந்தமா, கூட வசுதேவர், அவ்வளோதான். தேவகி பல 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 பலன்னு சொல்லிக்கிற. நிஜமாவே நம்மாழ்வார் 16 வருஷம் அப்படி உட்கார்ந்தார் அப்படின்னா அந்த பகவத் சிந்தனை. இப்போ நம்மளே 2 மணி நேரம் நீங்களாம் ஒரு இடத்துல உட்கார ஆளா சொல்லுங்க. இப்படி யாராவது 2 மணி நேரம் உட்கார வச்சு ஊர் கதையெல்லாம் பேசினா உட்காந்து கேட்பாளா? ஓடி போயிடுவேன். எப்படி உட்கார முடியறதுனா கிருஷ்ண கதை. இந்த கதை கேட்டு அப்படியே உட்கார வைக்கிறது இல்லை. 2 மணி நேரம் உட்கார முடியறது இல்லையா? அது போலே 10 மாதம் அவள் உண்டு, அவளுடைய பகவான். ரொம்ப சுகம். உங்களாலே அனுபவிக்க முடியும், நிச்சயமா முடியும். நீங்கள் சொல்லிட்டே இருங்களேன், பாண்டுறங்க என் கூட என் கூட ஏறு. நீங்கள் நடக்கும்போது உங்கள் கூட கைகோத்து நடந்து வருவான், வாக்கிங் வருவான் பாண்டுறங்க. நாமதேவரும் ஞானேஸ்வரரும் பாண்டுறங்களோட வாக்கிங் போனார்கள்னு இருக்கு, காண கிடைக்கிறது. பாண்டுறங்களோட உட்காந்து சாப்பிட்டார்கள்னு இருக்கு. சோக்கா மேளர் இவரெல்லாம் உட்காந்து சாப்பிட்டார்கள்னு இருக்கு. ராமனோட சிரிச்சு பேசினான்னு இருக்கு. ஜடாயுவாள்லாம் சிரிச்சு பேசியிருக்கா, குஹன்லாம் சிரிச்சு பேசியிருக்கான்னு இருக்கு. கிருஷ்ணனோட விளையாடினான்னு இருக்கு. எல்லாமே சத்தியம், எதுவுமே முடியாததுன்னு கிடையாது. பக்தியில் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. பக்தியில் குடும்ப பிரச்சனைகள் தீரும், வியாதிகள் தீரும், எல்லாம் உண்டு. இது இல்லாமல் பகவானை பார்க்க முடியும், பகவானோட பேச முடியும், பகவான் அனுபவிக்க முடியும், பகவானோட சண்டை போட முடியும். ராமானுஜர்லாம் வாக்குவாதம் பண்ணுறாரு. ஒன்றும் பத்மநாபர் இடத்துல வாக்குவாதம் பண்ண அதெல்லாம் கிடையாது. உன் பூஜை முறையெல்லாம் மாற்றியே தீருவேன். பத்மநாபர் அதெல்லாம் கிடையாது, உன்னை ஊரை விட்டே துரத்துவேன் அப்படின்ற. ராமானுஜர் சொன்ன ஊரை விட்டே துரத்தினாலும் சரி பார்த்துருவோம் நீயா நானானார். பத்மநாபர் ராத்திரியே பயந்து கொண்டு போய் விட்டுட்டார். பத்மநாபரே பயந்து போயிட்டார் ராமானுஜர்கிட்ட. அப்பா வம்பு விட்டா நம்மளையும் மாற்றிடுவான் அப்படின்னு பயந்து போய் ராமானுஜரை ஒரு ராத்திரியில் நாடு கடத்திட்டார். சேர நாட்டிலேருந்து பாண்டிய நாட்டுக்கு கடத்தி விட்டுட்டார். இப்போ பகவானோட ஆர்கியூ பண்ணலாம், பகவானோட பேசலாம், பகவானோட சிரிக்கலாம். ரொம்ப குஷி வந்தால் ஒரு ஓங்கி ஒரு தட்டு தட்டலாம், ஒரு வெடுக்குன்னு ஒரு கிள்ளு கிள்ளலாம், கட்டி பிடிக்கலாம், ஒரு கடி கடிக்கலாம். கடித்தவனை கண்டேனோ திருமங்கை ஆரை போலே கடிக்க முடியும், முத்தம் கொடுக்க முடியும். நம்ம மாலையை போட்டு அவன் கழுத்தில் போட முடியும். ஆண்டாள் சூடி கலைந்தாள் இல்லையா? என்ன வேணா பண்ணலாம். அவன்கிட்ட தான் நமக்கு பூரண ஸ்வதந்திரம். எப்படி வேணா அனுபவிக்கலாம். தாஸ்யம், சக்கியம், வாத்சல்யம், மாதுரியம் நிறைய உண்டு. ஃப்ரெண்டாக பார்க்கலாம், சகோதரனாக பார்க்கலாம், வழிப்போக்கனா ஸ்ட்ரேஞ்சராக பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம். பகவான் எல்லா விதத்திலையும் அனுகிரகம் பண்ணக்கூடியவன் பகவான். அந்த பகவான் 10 மாதம் தேவகி கர்ப்பத்தில் இருந்துட்டான். பகவான் தீர்மானம் பண்ணிட்டான். தேவர்கள்லாம் பகவான் அவதாரம் பண்ண போகிறான் தெரிஞ்சுண்டா கைகளில் புஷ்பத்தை வச்சு நின்றுட்டு இருந்தா. ஆவணி மாசம், அஷ்டமி திதி, ரோஹிணி நட்சத்திரம், அர்த்தராத்திரி. இன்னைக்கு ஆழ்வாத்திரி போனால் ராத்திரி 12 மணிக்கு கூட திருப்பலி ஆழ்வாரை சேவிக்கலாம், சுகமாக இருக்கும். ராத்திரி ரொம்ப விசேஷம். அந்த அர்த்தராத்திரியில தான் மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வாருடைய திவ்யமான தேஜஸ் தெரிஞ்சது.
ஒரு ராத்திரியில தான் திருமழிசை ஆழ்வார் கணிகள்லாம் ஊற விட்டு போறார். ஒரு ராத்திரியில தான் நிறைய நடக்கிறது. அந்த மாதிரி ஒரு ராத்திரி ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி அர்த்தராத்திரி நடுநிசியில ஊரே தூங்கிறது. கண்ணன் தூங்கலை, வசுதேவர் தூங்கலை, தேவகி தூங்கலை, தேவர்கள் தூங்கலை, ரிஷிகள் தூங்கலை, பாகவதோத்தமர்கள் தூங்கலை, யமுனை தூங்கலை. அப்படி முழிச்சுட்டு இருக்காளாம் கண்ணன் வரப்போறான். மாயாதேவி முழிச்சுட்டு இருக்காளாம் கண்ணன் வரப்போறான். மேகங்கள் முழிச்சுட்டு இருக்கான் கண்ணன் வரப்போறான். வருணன் முழிச்சுட்டு இருக்கானா கண்ணன் வரப்போறான். முமுச்சுஹு முனையோ தேவாஹ சுமனாம் சிமுதான்விதாஹ மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர்ஜுகு அனுசாகரம் நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாசயக ஆவீராசீத். மேகங்கள்லாம் இப்படி சப்தம் போடுறதாம். தேவதேவோத்தமா தேவதா சார்பௌம அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக பொழிந்து நின்றபிரான் பராஹூ. இந்த ஆழ்வார்த்தனில் ஒவ்வொரு பெருமாளா லைனில் வந்து நிற்பா இல்லையா இப்போ ராத்திரி, அந்த மாதிரி சொல்கிறதான். பொழிந்து நின்றபிரான் பராஹூ கள்ளர்பிரான் வரார் எச்சரிக விஜயாசனர் வருகிறார் எழுந்திருப்பாய் எம்மிடற்கடிவான் காய்ச்சினவேந்தன் வருகிறார் கண்கொண்டு பார்ப்பாய் அரவிந்தலோச்சனன் வருகிறார் ஆசையாய் அவர் நாமத்தை சொல்லாய் தேவர்க்கே பிரான் வருகிறார் தேடாமல் பார்ப்பாய் மகர நெடுங்குழை காதர் வருகிறார் ஆனந்தமாய் அனுபவிப்பாய் திருக்குழந்தை மாயக்கூத்தன் வருகிறார் உன் மாயையை அழித்து போட வருகிறார் திருக்கோளூர் வைத்தமானிதி வருகிறார் சேராத தனமெல்லாம் சேர்த்து வைக்க வருகிறார் அப்படின்னு மேகங்கள்லாம் கர்ஜிக்கிறதா. சுவாமி வரார் 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 அப்படின்னு. எப்பயாவது மேகங்கள்லாம் அப்படி கர்ஜிக்கிறது இடி இடிக்கிறதா எங்கேயோ சுவாமி வரார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சங்கநாதெல்லாம் முழங்கி பகவான் வரார் 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 அப்படின்றோம் இல்லையா. வைகுண்டத்திற்கு பதியானவர் வருகிறார், பூலோகத்தை ரட்சிக்க வருகிறார், சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறக்க வருகிறார், வேத முதல்வனாய் வருகிறார், கஜேந்திரனுக்கு அனுகிரகம் செய்த சுவாமி வருகிறார், பிரகல்லாதனை ரட்சித்த நரசிம்மன் வருகிறார், உலகளந்த பெருமாள் ஓடோடி வருகிறார், மத்யமாய் வந்து ராஜனுக்கு அனுகிரகம் பண்ண பெருமாள் வருகிறார், கூர்மமாய் வந்து மேருமலையை தாங்கின பிரபு வருகிறார், வராகமாய் வந்து பூமியை உத்தாரணம் செய்த உத்தமன் வருகிறார், நரசிம்மனாய் வந்த நாயகன் வருகிறார், வாமனனாய் வந்த உயர்ந்தவன் வருகிறார், பரசுராமனாய் வந்த பார்கவன் வருகிறார், தர்மத்தை நிலைநாட்டின ராமன் வருகிறான், கண்ணனாய் வருகிறான், கருப்பனாய் வருகிறான், கருணாசாகரமாய் வருகிறான், களையோடு வருகிறான், அழகாய் வருகிறான், உத்தமனாய் வருகிறான், சிரிப்போடு வருகிறான், புன்னகை பூக்க வருகிறான், வரம் தருவதற்காக வரதராஜனாக வருகிறான், வேமாகிய பாவங்களை புசுக்கும்படியான வேங்கடவனாக வருகிறார், ஆச்சரியமாக உன் மனத்தை ரங்கமாக இடமாக கொண்டு நாதனாக ரங்கநாதனாக வருகிறார், உன் நீ கொடுக்கும் எதையும் கல்லாய் ஏற்றுக்கொண்டு அதன் மேல் நிற்கும் விட்டலனாய் பாண்டுரங்கனாய் வருகிறார், செங்கனிவாய் அழகனாக சுந்தர பரிபூர்ண நம்பியாக வருகிறார், நிதியெல்லாம் தரும் வைத்தமாநிதியாக வருகிறார், உன் கள்ளத்தனத்தை எல்லாம் ரசிக்கும் கள்ளழகராய் வருகிறார், உன்னை தன்னோடு கூடும்படியாக செய்யும் கூடல் அழகராய் வருகிறார், திருமலை நம்பியாக வருகிறார், ஆளிலை கண்ணனாக வடபத்திர சயனாராக வருகிறார், உபதேசம் பண்ணும் நாராயணனாக பத்ரி நாராயணனாக வருகிறார், முக்தி தரும் ஜல நாராயணன் வருகிறார், வடமதுரையில் பிறக்க வருகிறார்,
பத்ரி நாராயணனாக வருகிறார், பூரி ஜெகநாதனாக வருகிறார், உடுப்பி கிருஷ்ணன் வருகிறார், குருவாயூரப்பன் வருகிறார், 1,00,000 கோடியோடு பத்மநாபனாக வருகிறார், ஆதி கேசவனாக வருகிறார். வரார் 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 வரார். பூமியில் இறங்கி வருகிறார், உன் பாபம் போக்க வருகிறார், உன் பரம்பரையை காக்க ரட்சிக்க வருகிறார், உன் குற்றங்களை எல்லாம் மறந்து வருகிறார், உனக்கு அனுகிரகம் செய்ய ஓடோடி வருகிறார், உன் மனக்கவலைகளை நீக்கும்படியாக வருகிறார், உன் விடல் வியாதிகளை தீர்க்கும்படியாக வருகிறார், உன் குடும்பத்தை சரி செய்ய உன்னிடமே வருகிறார், உன்னோடு உறங்கி உன்னோடு சாப்பிட்டு உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையாய் நீ அனுபவிக்க வருகிறார், பாண்டவர் தூதனாக வருகிறார், நீ சொன்ன வண்ணம் செய்யும் பெருமாளாக வருகிறார், நின்ற நாராயணனாக வருகிறார், ரங்கமன்னாராக வருகிறார், திருக்குடந்தை சாரங்கபாணியாக வருகிறார், யானைக்கு அனுகிரகம் பண்ண கபிஸ்தல மூர்த்தியாக வருகிறார், வல்வில் ராமனாக வருகிறார், திருமோகூர் அப்பனாக வருகிறார், வழித்துணை பெருமாளாக வருகிறார், ஆப்தராக வருகிறார், வருகிறார் வருகிறார், உன்னை தேடி வருகிறார், உனக்காக வருகிறார், உன்மேல் காதல் கொண்டு வருகிறார், உன்னை ரட்சிக்கவே வருகிறார், உன்னோடு வாழவே ஆசைப்பட்டு வைகுந்தத்தை விட்டு வருகிறார், உன் குடும்பத்தோடு உன் வீட்டில் இருக்கவே வருகிறார், உன்னோடு உணவு உண்ண ஓடோடி வருகிறார். உத்திஷ்டத ஜாக்ரத, பிரபு வருகிறார், நாராயணன் வருகிறார், அழகன் வருகிறான், சுந்தரன் வருகிறான், மாலோலன் வருகிறான், நரசிம்மன் வருகிறான், வேங்கடவன் வருகிறான், வருகிறான் வருகிறான் வருகிறான். மேகமெல்லாம் அப்படி கதறதா, பகவான் வரான் 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 கதறது. அவ்வளோ பெரிய பெருமாள் தேடிண்டு வராராம், பூமியில வந்து நின்று அனுகிரகம் பண்றதுக்காக வரார். உடனே தேவர்கள்லாம் கைகளில் புஷ்பத்தை வச்சுன்னு காத்துன்னு இருக்கா. தேவகி கர்ப்பத்திலேருந்து பிரபு வந்தான். பல 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 பலன்னு அப்படியே ஹா கிருஷ்ணா கிருஷ்ணா நாராயணா முகுந்தா மாதவா. இந்த பிரசவ வேதனை இப்படி துடிப்பா குஷியில. கிருஷ்ணா ஜெய் ராமா மாதவா வைகுந்தா அரே நாராயணா. வசுதேவர் கண்கள் ஆனந்த பாஷை. இதுக்கு முன்னாடி இத்தனை குழந்தைகளை பெற்றிருக்கா. அப்பெல்லாம் ஐயோ அப்படின்வா, கையை பிடிச்சு அமுக்கிவா, அப்படியே அவர் கையில் இருக்க மோதிரம்லாம் நெசுங்கும். இப்ப ஜாலியா எழுந்தும் பறந்தும் சொல்ற மாதிரி ஆடினா அரே கிருஷ்ணா 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 பார்த்து அப்படின்றா. வசுதேவர் என்ன சின்ன 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 இல்லை, கிருஷ்ணன் வெளில வரா, நன்னா இருக்கு. ஒரு அம்மாவுடைய பெரிய சுகம் எதுன்னா இந்த கர்ப்பத்திலேயே அந்த குழந்தை வெளில வர சுகம். சரியா, ஒரு குழந்தை கிட்ட வந்து யாரோ ஒருத்தர் ஹாப்பி பர்த்டே சொன்னார். உடனே அந்த குழந்தை சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு இன்னைக்கு தான் பர்த்டே அப்படின்னு எடுத்து. அப்படியா, 2 பேரும் ஒரே நாளில் பிறந்தாலும்? ஐயா, எங்கள் அம்மா எப்பயோ பிறந்தா, நான் இப்போ தான் பிறந்தேன். அப்புறம் எப்படி உங்கள் அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே? நான் பிறந்த போதானே எங்கள் அம்மா அம்மாவான, அதனால் எங்கள் அம்மாவுக்கும் சேர்த்து ஹாப்பி பர்த்டே. ஒரு குழந்தை பிறக்கும்பொழுது தான் அம்மா பிறக்கிறார், ஒரு குழந்தை பிறக்கும்பொழுது தான் அப்பா பிறக்கிறார். அதுக்கு முன்னாடி அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. அது வரைக்கும் ஆண் பெண் அவ்வளோதான். ஒரு குழந்தை வெளில வரும்பொழுது தான் அவள் அம்மா. அன்றைக்கி தான் நிஜமாவே குழந்தைக்கு என்னைக்கு பிறந்த நாளோ அன்றைக்கி தான் அவள் அம்மாவா அடையாளம் காணப்பட்ட நாள். அன்னைக்கு தான் அப்பான்னு அதிகாரம் கிடைச்ச நாள். அது வரைக்கும் ஒரு ஆண் ஒரு பெண், கணவன் மனைவி, தாய் தகப்பன்ற அடையாளம் அந்த குழந்தை பிறக்கிறதுனால அப்பா அம்மா அத்தனை பேருமே குழந்தைகளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கும். அவ மட்டும் பிறக்கல, பெத்தே வந்து பெத்தே அவ பெறல அப்படின்னா நம்ம அம்மா அப்பான்னு ஸ்தானம் இல்லை. அவ பெத்துக்கலான்னா நம்மள ஏதோ நாயோ பண்ணியோ பெற்றிருக்கோம். பண்ணியா பிறந்து மலம் தின்றதுக்கு பதில் அப்பா அம்மா பிறந்து ஏதோ பூரி லட்டு சப்பாத்தியாக கொடுக்காளே. அதனால் அப்பா அம்மாவுக்கு குழந்தைகளும் நன்றி கடன் பட்டிருக்கா. 2 உண்டு. குழந்தைகிட்ட மாற்றி சொல்கிறோம்னா கஷ்டம். என் பிள்ளைய என்ன கேள்வி கேட்பானே. அப்புறமா அந்த பகவான் வந்துட்டானா, எவன் ஆதி ஜெகநாதனோ அவன் வந்துட்டான். பளபளன்னு சங்கு சக்கரம் கையில வச்சுண்டு தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம்
பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்கவைடூரிய கிரீடக்குண்டலத்விஷா परिष्वक्त सहस्र कुंतल उद्दाम कांचंगद कंकनादिभिः विरोचमाणं वसुदेव ऐक्षत பகவான் நிற்கிறானாம் இந்த அர்த்தராத்திரியில் அந்த காராகிரகத்தில் இந்த ஜெயிலில் இந்த மதுராவில் போய் பார்க்கணும் அந்த ஜெயிலில் ஓரத்தில் தேமேன்னு நிற்கிறானாம் கரெக்டாக என்ன சைஸ்ன்னா குருவாயூரப்பன் இருக்கான் பாருங்க எக்ஸாக்ட் குருவாயூரப்பன் தான் கிருஷ்ணன் அந்த குருவாயூரப்பன் தான் கிருஷ்ணா அவதாரம் பண்ணான் எக்ஸாக்ட் குருவாயூரப்பன் என்ன சைஸோ அந்த சைஸில் நிற்கிறான் பாலகம் இந்த குருவாயூரப்பன் எப்படி முடிச்சு பார்க்குமோ அப்படியே தான் தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் தாமரை கண்கள் இப்படி பகவான் ஆச்சரியமாக பார்க்கறானா 3 ஜென்மாவை என்ன அனுபவிச்சு விட்டாளே சே என் குழந்தைகள் ஜெயிச்சுட்டான்னு பார்க்குறானா தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் 4 திருக்கைகள் சங்ககதா யுதாயுதம் சங்கம் சக்கரம் கதை பத்மம் எல்லாம் வச்சுண்டு இந்த விடியற் காலம்புற 2:30 மணிக்கு குருவாயூரில் நிர்மால்யம் பார்த்தோன்னா தேமேன்னு நிற்கும் குழந்தை நம்ம ஒரு அறத்தூக்கத்தில் அப்படியே பார்ப்போம் நாராயண நாராயண கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு அது தேமேன்னு முடிச்சு பார்க்கும் இந்த குருவாயூரில் ஃபோக்கஸ் லைட்டு எலக்ட்ரிக் லைட்லாம் கிடையாது அந்த குத்து விளக்கு வெளிச்சத்தில் தான் அந்த பயலை பார்க்கணும் அந்த இருட்டில் நம்மளே ஒரு அறத்தூக்கத்தில் இருப்போம் அவன் ஒரு அறத்தூக்கத்தில் இருப்பான் அப்போ கதவை திறந்து மணி அடித்து எழுப்பி அவனை பார்க்கணும் இப்படி கண்ணு இப்படி கஷ்டப்பட்டு தூங்காமல் முடிச்சு பார்க்கும் இந்த குழந்தையில் எழுப்பினா அப்படி முழிக்கும் அது மாதிரி இப்படி வச்சுன்னு நிற்பான் அதே மாதிரி நிற்கிறானா தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் வக்ஷஸ்தலம்ன்ற மரு அழகா கௌஸ்துபம்ன்ற மணி ஸ்ரீவத்ஸன்ற மரு எல்லாம் போட்டுண்டு கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் அழகான பீதாம்பரம் தரிச்சுண்டு தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டலத்விஷா அழகா நீருண்ட மேகமாக தகன்னு சொல்லிச்செண்டு செந்தாமரை பாதங்கள் செந்தாமரை கைகள் செந்தாமரை கண்கள் செங்கனி வாயோட கொழுக்கு முழுக்குன்னு ஒரு பையன் நிற்கிறார் தேவேன்னு அம்மா அப்பா அப்பதான் பிறந்திருக்கு எப்படி இருக்கும் தேவகிக்கு 6 குழந்தைய இழந்தவ 7வது குழந்தைய தொலைச்சவ பிரசவ வலி இல்லாமல் பெற்றிருக்கா இப்படி பார்க்கறது அம்மா தேவகி செத்து படலான்னு தோணிடுத்து அதுக்கு மேலே வேற என்ன வேணும் நிஜமாவே இந்த குழந்தை முதல் தடவை அம்மான்னு கூப்பிடுறா அது நிஜமாவே அது ஒரு அங்கீகாரம் இல்லையா அது ஒரு அங்கீகாரம் மா அப்படின்னு எடுத்துனா குழந்தை அம்மான்னு சொல்லிட்டுருவா அது அம்மா தான் சொல்லியிருக்கோம் மா அம்மா சொல்லிடுவோம் அப்பான்னு சொல்றதுங்க பா அதான் அந்த பா மா ஸ்பஷ்டமா அம்மா அப்பா பிறந்த உடனே அழகா பேசின ஒரே பையன் நம்ம கிச்சா பையன் தான் பழன்னு 3 ஜென்மாவா நான் உங்க குழந்தை இப்படி நம்ம குழந்தைக்கு சொல்லித்தனா கோவம் தான் வரும் 3 ஜென்மா உனக்கு குழந்தை பெத்தியே உன்னையா 3 ஜென்மாவை பெத்தேன் அப்படின்னு தோணும் ஆனால் தேவகி சொல்கிறா பார்த்து அழறா 3 ஜென்மாவா இந்த ரூபத்தை என் கர்ப்பத்தை சுமந்தேனா அவன் நினச்சேன் அப்போ தான் முதல் தடவைன்னு பகவான் சொல்லலாம் 3 ஜென்மாவா உன் தொப்பைக்குள்ள நான் இருந்திருக்கேன் நீ பிரச்சனையாக இருந்தபொழுதும் உன் கர்ப்பத்தில் இருந்திருக்கேன் நீ அதித்தியாக இருந்தபொழுதும் உன் கர்ப்பத்தில் இருந்திருக்கேன் தேவகியாக இருந்தபொழுதும் கர்ப்பத்தில் வந்துட்டேன் 3 ஜென்மாவிலையும் இன்னும் உன் பக்தி கூடின்னு இருக்குமா குறைஞ்சதே இல்லைம்மா அப்படின்ச்சான் வசுதேவர் பார்க்குறார் பகவானுடைய கிருபையை அழகாக வசுதேவர் தேவகிலாம் பார்க்குறாளாம் தேவகி பார்த்தாலும் பிறந்த குழந்தைக்கு விளையாட்டு காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு பார்த்தா பகவான் அழாதம்மா தோபா சங்கு சக்கரம் எல்லாம் வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு அதே விளையாட்டு பொம்மையாக காட்டி நானும் சங்கு சக்கரை இந்த கதையை பார்த்தா கிளிகிழிப்ப மாதிரி தானே இருக்குது அம்மா இந்த அதோ இப்படி ஆட்டு அப்படின்ட்டான் பவுன்னு ஊதி காட்டான் சங்கம் சக்கரம் கதா பத்மம் ஆச்சரியமாக பகவான் தானே விளையாட்டு சாமான் எடுத்துட்டு நம்ம ஒன்றும் வாங்கி தர வேண்டிய அவசியம் இல்லை எல்லா டாய்ஸையும் அவனையே எடுத்துன்னு அப்படி வந்து நின்றுட்டான் சங்கு சக்கரம்லாம் ஒருத்தர் பார்த்துக்கிறது நம்ம என்ன டாய்ஸா பகவான் நம்மளை பொம்மை ரேஞ்சுக்கு ஆக்கிட்டானே பகவான் சொன்னான் நானே பொம்மை மாதிரி தான் நிற்கிறேன் வா பக்திக்கு வசப்பட்டு உடனே வசுதேவர் தேவகி 2 பேரும் சொல்லிட்டாளா எல்லாம் மறைச்சிக்கோடா அப்படின்னு விட்டாளாம் உடனே அத்தனையும் மறைச்சிட்டு குஞ்சு குழந்தையா இத்தினூண்டு தேமேன்னு குஞ்சலமாக படுத்துனுட்டு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் தேடிண்டு வந்துட்டான் நீங்களும் அதே மாதிரி பக்தி பண்ணிட்டு இருந்தா நாமஜபம் பண்ணிட்டு இருந்தா திடீர்னு ஒரு நாள் கண்ணை திறந்து பார்க்கும்போது வீட்டு ஓரத்தில் ஒரு பையன் நிற்பான் சங்கம் சக்கரம் கதா பத்மம் பயப்படாதீங்கோ ரொம்ப அழகாக இருப்பான் அப்படியே நீல வர்ணம் அந்த இருட்டில் அந்த தேஜோமயமான வெளிச்சம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பார்க்க வேண்டாமா
நன்னா பார்க்கணும். அதுக்கு நிறைய நாம ஜபம் பண்ணுங்கோ. கிருஷ்ணன் பிறந்து விட்டா இனிமேல் லீலை தான். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் சத்குரு மகாராஜ் கி. समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम. जय जानकी कांत स्मरणम, गोपिका जीवन स्मरणम. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். सर्वं गुरुवार्पणं. जय श्री राधे कृष्णा सत्संग की जय. श्री पूज्य श्री श्री अम्मावक जय. श्री भारत माता की. लोका समस्ता सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु. ओम शान्ति शान्ति शान्तिः. जय श्री इंदु माता की जय. श्री ताम्रभरणी माता की जय. श्री देवी भूदेवी समेत श्री वैकुंठपति स्वामी की जय. बोलो श्री देवकी माता की जय. बोलो श्री वसुदेव महाराज की. सर्वत्र रामानुजनाम संकीर्तनम. श्रीमते रामानुजाय नमः, श्रीमते रामानुजाय नमः, श्रीमते रामानुजाय नमः. இன்னைக்கு ராத்திரி ஆழ்வார் திருநெல்லை இப்போ ஆரம்பிச்சிடணும். 10 நிமிஷத்தில் ஒவ்வொரு பெருமாளாக வெளில வர ஆரம்பிச்சிருவோம். 9 கட்ட சேவை. நாங்கள்லாம் ஒரு 10-10:30 மணிக்காக கிளம்பலான்னு இருக்கேன். நாங்கள் நிறைய பேர் யாரெல்லாம் முடியுமோ வாங்கோ, முடியாதோ மானசீகமாக பகவத் தியானம் பண்ணுங்கோ. நாங்கள்லாம் ஜீயரோட நின்று சேவிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஜீயரோட தான் விஸ்தாரமாக நிதானமாக சேவிக்கலாம் 9 திருப்பதி எம்பெருமான்களையும். நாளைக்கு நைட்டு போக முடியலன்னா காத்தால் ஒரு 6:30-7 மணிக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன். விடையாத்தின்னு ஒன்று உண்டு. நவதிருத்து பெருமாளெல்லாம் கிளம்புவா. நம்மாழ்வார் வாசலை நின்று எல்லாருக்கும் வழி அனுப்புவார். ரொம்ப அழகாக இருக்கும். அது நிஜமாகவே அழவிட்டுடும். 9 கட்ட சேவை பார்க்குறது ஒரு குஷி. இந்த விடையாற்றின்னு பேர், விடை கொடுக்கறது, பிரியா விடை. சரியா அதில் ஒவ்வொரு பெருமாளும் கடன்னு போயிடுவார். நம்மாழ்வார் அவர் அப்படி கிளம்பினோடனே திரும்பிடுவார். நம்மாழ்வார் பக்கத்தில் நின்றுருப்பார். இதில் திருத்தொலைவில்லி மங்கலம் ரெட்ட திருப்பதி பெருமாள் 2 பேரும் கிளம்புவா. அரவிந்தலோச்சனரும் தேவர் பிரான். நம்மாழ்வார் திரும்பவே மாட்டார். அவள் கண்ணெதிர்லேருந்து மறையிற வரைக்கும் நம்மாழ்வார் அந்தையே பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா நம்மாழ்வார் திருத்தொலைவில்லி மங்கலம் தேவர் பிரான் அரவிந்தலோச்சனனை தன்னுடைய தாயார் தகப்பனாராக பாவிக்கிறார். இந்த குழந்தை அப்பா அம்மா போகிறான்னா அப்படி பார்த்துட்டு இருக்குமே, அந்த மாதிரி கண்ணுலேருந்து மறையிற வரைக்கும் நம்மாழ்வார் பார்த்துட்டு இருப்பார். மற்ற திருப்பதி பெருமாள்லாம் டக்குன்னு அவள் அப்படி கிளம்பினா அப்படி திரும்பிடுவார். ரெடி அப்படின்வார். அது பார்க்கணும். இன்னைக்கு ராத்திரி போக முடியாதவா காத்தாத அந்த பிரியா விடைன்னு பேர். நிஜமாவே எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிடுவா. திருப்பியும் அந்த ஆழ்வாரத்தில் இருக்கவாள்லாம் இதோட அடுத்த வருஷம்தான் பெருமாள்லாம் வருவா நம்ம ஊருக்கு அப்படின்னு இருப்பா. நல்லா இருக்கும். அதுவும் இன்னைக்கு ராத்திரி முடியலன்னா நாளை காத்தால போய் பாருங்கள். ரெண்டுமே ரொம்ப முடிஞ்சால் 2த்தையும் பாருங்கள். அதுவும் வழி இருக்குது. கட்டாயம் அனுபவிக்க வேண்டியதுன்னா இதெல்லாம் எங்கேருந்தோ அனுபவிக்கணும். கூப்பிடுற தூரத்தில் இருக்குது. இந்த வருஷம் இருக்கும், அனுபவிச்சிடும். ராதே கிருஷ்ணா.